சரி, யாரோ ஒருத்தர் கூட உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமான்னாரு. உட்கார்ந்த இடத்துலையே சுற்றி பார்த்தரலாம், நீங்கள் நடக்க வேண்டாம். ஆனாலும் சுபு ஐயா வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எஸ்பி முத்துராமன் ஐயாவே ஆட்டோவில் தாங்க போவார். நான் ஒரு பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு ஆட்டோவில் வர்றதை நான் பார்த்துருக்கேன். நான் அவங்கள விரும்பி தாங்க கல்யாணம் பண்ணிட்டேன். அரசியல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா எனக்கு அரசியல் வாடையே தெரியாது எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும். நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், சிறை எனக்கு தண்டனை உனக்குன்னு எழுதியிருந்தேன். அப்போ என்ன சம்பளம் நினைவு இருக்கா? ஆகும்போது 180 ரூபா சம்பளம். ஈவினிங் நேரம் பொதுக்கூட்டம் போக மாட்டேன். எனக்கு வந்து பொதுக்கூட்டம்னா ஒரு பயம், கலெக்டா வந்துருமோ அப்படின்ட்டு. அது நான் பேசவே மாட்டேன்னு கீழே உட்காந்துருந்தேன். ஆனால் அருள்மொழி வந்து கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. இவங்கள மாதிரி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனால் இருக்கு, நான் மனசுல நினைச்சுக்குவேன். திராவிட இயக்க தலைவர்கள் மேல ஒரு விமர்சனம் கூட உண்டு. நான் எப்படி வெளியே பேசுறேனோ அப்படி வீட்லேயும் பேசுகிறேன். வெளியேயும் கொஞ்சம் பேர் தான் கேட்குறான், வீட்லேயும் கொஞ்சம் தான் கேட்குறேன். லண்டன்லேருந்து என் சின்ன பையன் பேசி, அப்பா மும்பை, அப்பா அந்த சீமானோட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் அது இந்த நாம் தமிழரால் தான் நிகழும் தெரியும், பிஜேபியால் கூட அல்ல. சீமான் வந்து எப்போ பார்த்தாலுமே அண்ணி அப்படின்னு அவ்வளவு தெரியுமா. நான் இப்போ சமயமா அவரை பார்த்தீங்களாமா? ஒரு ரொம்ப பார்க்கல, ஆனா நல்லா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசமா உரிமையா அண்ணி அப்படிம்பாரு. பொதுவா வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. வெங்காயம் போடாம அவங்க வேற. எனக்கு சின்ன குழந்தையில இருந்து வெங்காயம் பிடிக்காது. இரவு கூட்டம் முடிஞ்சு மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அதுக்கு இல்லைங்க, இவங்க டீ போட போனாங்கன்னா போன் வரும், போனை பேசுனாங்கன்னா அது பொங்கி ஊத்தி அடுப்பு. அதனால அந்த வேலையே வேணாம், நான் போட்டு தரேன். அது என்ன சொல்லலாம், அதுக்கப்புறம் எனக்கு அது ரெண்டாவது எனக்கு வேணான்னு. 6 மணிக்கு வர சொல்லுவீங்க, 5:55 தயாராகிடுவீங்க. அதுல ஒரு சண்டை வரும். இந்த சண்டைகள் ரெண்டு ரொம்ப அடிக்கடி என்ன வரும்னா, பெரும்பாலும் வர சண்டை எனக்கும் சீமானுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. சாகுற வரைக்கும் 2 பேரும். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது மறுபக்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் திரு சுபவீரபாண்டியன் அவர்கள். பேராசிரியர் திரு சுபவீரபாண்டியன் அவர்களின் அரசியல் வாழ்க்கை குறித்து அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவரும் பல பேட்டிகளில் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த பொங்கல் தினத்தன்று அவருடைய இணையரையும் நாம் சந்திக்க இருக்கிறோம். சென்னை வலசரவாக்கத்தில் அமைந்திருக்கிற அவரது இல்லத்தில் அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம்மா. ஐயா, நான் உங்ககிட்ட நிறைய நேர்காணல் எடுத்திருக்கேன். மறுபக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல ஏற்கனவே சில ஆளுமைகளோட அவங்களோட இணையரோடு சேர்த்து சில உரையாடல்கள்லாம் நிகழ்த்தியிருக்கோம். அம்மாவை பற்றி அதிகம் தெரியாது, வசந்தா அம்மான்னு தெரியும். மற்றபடி அம்மா குறித்து அதிகம் எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து நேர்காணல் நான் எடுத்திருக்கேன் உங்களை. ஆமாம், எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் திராவிடம் 100 அப்படின்னு பக்கத்தில் ஒரு சின்ன ஆஃபீஸ் போடுறீங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக உங்கள் வீட்டை பற்றி அதிகம் பேர் என்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது குறிப்பாக நாம் தமிழர் தம்பிகள் வந்து எங்கள் அண்ணனை குறித்து அவர் பேசுகிறாரு, சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லி. அவர் சென்னையிலே சொந்த வீடு வச்சுருக்காரு அப்படின்னு கேட்குறது உண்டு. இந்த வீட்டை பற்றி சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து 36 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இது ஒரு 700 சதுர அடி கொண்ட ஒரு 2 அறைகள். இந்த ஹால். சரி, யாரோ ஒருத்தர் கூட உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமான்னாரு. உட்கார்ந்த இடத்துலையே சுற்றி பார்த்தரலாம், நீங்கள் நடக்க வேண்டாம். இது ஒரு அறை, இது ஒரு ஒன்று.
அது அடுப்படி இந்த ஹாலோட தான். நீங்க கூட சொன்னீங்க வீட்டுல இடம் இருக்காதே வச்சு எடுக்க அப்படின்னு சொல்லி ஆமா. கேட்டீங்க. ஏன்னா நான் இங்க வீட்டுல தாங்க எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை புதிய தலைமுறை அவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. 3-4 கேமரா எடுத்து வந்தாங்க. இங்க வச்சு எடுக்கவே அவங்களுக்கு இடம் இல்லை. இது சொந்த வீடுங்கிறது உண்மைதான். சுகபோகமான வீடு அல்ல, சொந்த வீடு. நாங்க சுகமா இருக்கிறோம், இன்னைக்கும் மகிழ்ச்சியா நீங்க வந்து இருக்கிறோம். ரயில்கள்ல பயணம் பண்றீங்க, ம், ம், பேருந்துல பயணம் ம். பண்றீங்க சில கூட்டங்களுக்கு. அப்படின்னும் போது இப்ப நீங்க உங்களுடைய குடும்ப பின்னணி வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம், திராவிட இயக்கம் சார்ந்த குடும்பம். உங்க தந்தையார் கார்ல பெரியார் வந்து கூட்டங்களுக்கு போயிருக்கார் அப்படின்னும் போது பொருளாதார அடிப்படையில நீங்க கொஞ்சம் வசதியான குடும்பம் இல்லையா? ஆமா. அதாவது ம், ஏழ்மையும் இல்ல, ஒரு பெரிய செல்வச் செழிப்பும் இல்ல. 2க்கும் இடைப்பட்ட ஒரு நடுத்தட்டு. சில நேரங்களில் உயர் நடுத்தட்டு, சில நேரங்களில் நடுத்தட்டு அப்படிதான் இருந்திருக்கிறோம். அப்பா ஒரு காலத்துல அம்மாவும், அப்பாவும் கார்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல. ரொம்ப இயல்பாக அண்ணன் பெரியவர் திரைப்படத்துறையில இருக்கிறதுனால, அவரும் செல்வாக்கோட இருக்கிறார். அவரு பல நேரங்கள்ல எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார். நாங்க அண்ணன், தம்பி 4 பேரு, அக்கா 2 பேரு. எல்லோருமே அவரவர் நிலையில் அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இயல்பான உண்மையும் கூட. இந்த வீடே நான் எல்ஐசியில கடன் போட்டு தான் வாங்கினேன். அண்ணனோட உதவி இருந்தது. இந்த வீடு மொத்தமா நான் வாங்கும்போது 89 நவம்பர்ல உள்ள வந்தோம். அப்போ 2,20,20,000 அதான் இந்த வீட்டினுடைய மொத்த மதிப்பு. 4 அடுக்கு. இந்த அடுக்ககத்துல 4 வீடு இருக்கு. நாங்க ஒரு இடத்துல இருக்கோம். மீதம் 3 இடம். மற்ற 3 பேர் இருக்காங்க. எல்லாமே 700, 700 சதுர அடி தான் எல்லா வீடும். 2,20,000. அதுல எனக்கு இந்த இடம்லாம் பார்த்துட்டு பிடிக்குதுன்ட்டு விட்டுட்டேன். அண்ணன் கூப்பிட்டு கேட்டாரு. ஏன் விட்டேன்னு கேட்டாரு. இல்லைன்னா எவ்வளோ முயற்சி பண்ணியும் கடைசியா ஒரு 20,000-25,000 ரூபாய் குறையுது. என்ன எப்படி முயற்சி பண்ணேன்னாலும் எல்ஐசியில 1,25,000 கடன். அம்மாவோட நகைகள் கொஞ்சம், என்னோட பிஎஃப் லோனு எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் எத்தனை தடவை எண்ணி எண்ணி பார்த்தாலும் 2 லட்சம் தான் வருது. அதனால அது குறையுது, விட்டுட்டேன். என்ன ஒரு நாள் காலையில திடீர்னு அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க. அண்ணி இப்போ இல்லை. 2 பேரும் காலையில வந்தாங்க. பிள்ளைங்கலாம் அப்பா, பெரியப்பா, பெரியம்மா வந்திருக்காங்கன்னு தெரியல. 7 மணிக்கு என்ன வந்திருக்காங்கன்ட்டு. ஒன்றும் இல்லைடா, அந்த வீடு நீ சொன்ன ஒரு 20, 25 குறையுதுன்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் போய் உன் பேரில் 25,000 ரூபா கட்டிட்டோம். இது ரசீது. மீதத்தை கட்டி வீட்டை வாங்கிடு அப்படின்னு சொன்னார். அப்படி வாங்கினது தான் 1990லேருந்து 2007 வரைக்கும் எல்ஐசிக்கு அந்த கடன் ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டு இருந்தேன். 2010 வரைக்கும் கட்டணும், 20 ஆண்டுகள். அந்த 17 ஆண்டுகளில் ஒரு பாலிசி ஒன்று மெச்சூர்ட் ஆச்சு. அதனால 2007ல் முடிஞ்சது. எனவே இந்த வீடு 17 ஆண்டுகள் எல்ஐசியில் கடன் கட்டி வாங்கினது தான். சமீபமா ஒரு தோழர் கூட கேட்டாரு, பேராசிரியரோட அண்ணன் வந்து இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வந்து பெரிய படங்கள்ல இயக்கியிருக்காரு. அவர் ரஜினி, கமல் வச்சு அதிக படங்கள் இயக்குனது அவரு தான். ஆனாலும் சுபு ஐயா வந்து கொஞ்சம் எளிமையா தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எஸ்பி முத்துராமன் ஐயாவே ஆட்டோல தாங்க போவாரு. நான் ஒரு பல அரசு நிகழ்ச்சிகளுக்கே ஆட்டோல வர்றதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான். இன்றைக்கும் அவரே எளிமையாக தான் இருக்கிறாரு. எல்லா அண்ணன் 3 அண்ணன்ல ஒருவர் இறந்து போயிட்டாரு. 2 அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க. 2 அண்ணனும் ஒரு அக்காவும் தான் இருக்காங்க. இயல்பாக அண்ணனோட பிள்ளைங்க எல்லாமே, அண்ணன் ரொம்ப உச்சத்தில் இருந்த போது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரஜினி ஷூட்டிங், சாயந்தரத்துக்கு மேலே கமல் ஷூட்டிங், அப்படி இருந்த போது அண்ணன் பிள்ளைகளை பார்க்கும்போது எஸ்பிஎம்மோட பிள்ளைங்க கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சாதாரணமாக தான் எளிமையாக இருந்தாங்க. இன்னும் சொன்னால் என்னோட பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க எல்லாமே ஆவிச்சி ஸ்கூல்லையும் எம்ஜிஆர் ஸ்கூல்லையும் தான் படித்தோம். யாரும் ஒரு டான் பாஸ்கோ அப்படிப்பட்ட பள்ளிகள் கூட படிக்கலை. அது வந்து ஒரு வறுமையில் இருந்தோம்னு சொல்ல முடியாது, ஒரு குறையோடு இருந்தோம்னு சொல்ல. அன்னைக்கும் இன்னைக்கும் மகிழ்ச்சியாக, நிறைவாகவே, குறையொன்றும் இல்லை அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறோம். இந்த வீடுங்கிறது இப்போ கூட பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க. வேற பெரிய வீடு வாங்கலாங்கிற போதெல்லாம் 2 பேருக்குமே, எங்கள் 2 பேரும் இது போகுதும், நல்லா இருக்கிறோம், இது போதும் அப்படிங்கிற எண்ணம் தான். இப்போ நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள்,
அதெல்லாம் குறித்து இப்போ தி டிபேட்டில் ஒரு சிறப்பான ஒரு பேட்டி தினேஷ் கூட பேசியிருந்தீங்க. ரொம்ப விரிவான ஒரு பேட்டியாக இருந்தது. கிட்டத்தட்ட 83லேருந்து நேரடி அரசியலுக்கு வந்துட்டீங்களா? 1983 ஏறத்தாழ. அதுக்கு முன்னால 78ல நீங்க எங்க ஊர்ல பேசுனீங்கன்னா அன்னைக்கு பம்மல்ல ஒரு நண்பர் சொன்னாரு. அப்படியான ஆனா அது எல்லாமே இலக்கிய நிகழ்வுகள். நேரடியான அரசியல் ஈழத்திலேருந்து தான் தொடங்குது. 83 ஜூலை கலவரத்துக்கு பிறகு ஈழ மக்களை ஆதரித்து தான் அரசியல் தொடங்குது. அப்போதான் ஐயா நெடுமாறன் ஐயா கூட எல்லாம் ஒரு தொடர்பு வருது. தமிழ் ஈழ சிவப்பு மலர் அப்படின்னு ஒரு நண்பர்களோடு சேர்ந்து வெளியிட்டோம். அதெல்லாம் தொடக்க கட்டம். 87லேருந்து முழுமையாக நேரடியாக அரசியல். 83 தான் முதல் பொதுக்கூட்டம் பேசுகிறேன். அப்போ நான் கல்லூரியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் 97 வரைக்கும் கல்லூரியில் தான் வேலை செய்கிறேன். கல்லூரியில் வேலை செய்யும்போது இந்த வீட்டிலேயே பல முறை என்னை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. சிறைக்கு போவேன். சிறைக்கு போயிருக்கிறதுனால எனக்கு ஊதியமற்ற விடுப்பு தேவைன்னு தான் கடிதம் எழுதுவேன். சிறையிலேருந்து வந்துட்டேன், வேலையில் சேர்ந்துக்கிறேன். அப்போ எங்கள் செயலாளர் கூட கல்லூரியில் கேட்டார், எப்போ ஜெயிலுக்கு போயிட்டேன் லீவ் வேணுங்கிற, இப்போ ஜாமீனில் வந்திருக்கேன் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற, என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நான் எதையும் மறைக்கலை, உண்மையை சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் முடிவெடுங்கன்னு இருந்தது. கடைசியாக 96ல் என்னை இடைநீக்கம் செஞ்சாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை நீதிமன்றத்தில் சந்துரு சார் வாதாடி அதை மறுபடியும் நான் வேலையில் சேர்ந்தேன். 97 டிசம்பரில் நானே விருப்பு ஓய்வு வாங்கிட்டேன். 45 வயதில் விருப்பு ஓய்வு வாங்கிட்டேன். 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் விருப்பு ஓய்வு வாங்கிட்டேன். இந்த சூழலில் உங்களுக்கு திருமணம் எப்போ ஆச்சு நீங்கள் அதில் சொல்லலை? எனக்கு 20 அம்மாவுக்கு 19 இருக்கும்போது ஏறத்தாழ பால்ய விவாகம் தான். 20-19 திருமணம் ஆச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் திருமணமாகி 53 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறோம். என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் என்பதை விட பெரும்பாலும் துன்பத்தில் கூட இருந்தது என் இளையர் தான். அதனால அந்த அனுபவங்கள் அவருக்கு என்னை விட நிறைய உண்டு. ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, சிறையில் இருக்கும்போது நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அந்த சிறை அதிகாரிகளே பார்த்துட்டேன். நான் எல்லா கடிதமும் தணிக்கை செய்யப்பட்டுத்தானே வரும். ரொம்ப வெளியே இருந்தபோது பொருளாதாரத்தில் எல்லா நிலையிலையும் சிரமம். அண்ணன்லாம் 2-3 அண்ணன்மே எல்லாமே உதவி பண்ணாங்க. பிள்ளைகள்லாம் அப்போ வேலையில் இல்லை. அப்போ நான் எழுதும்போது சிறை எனக்கு, தண்டனை உனக்குன்னு எழுதியிருந்தேன். அதுதான் வாழ்க்கையில் பல நேரங்களில் அதுதான் உண்மை. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், ஐயாவை திருமணம் பண்ணும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சியான ஐயாவோட பயணம் இருக்குல்ல, கல்லூரி பேராசிரியரா போராட்ட களங்களில் அவர் இருக்கிறது, சிறைக்கு போகிறது, மீண்டும் வர்றது அப்படின்னு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் அவங்கள விரும்பி தாங்க கல்யாணம் பண்ணிட்டேன். அரசியல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா எனக்கு அரசியல் வாடையே தெரியாது எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும். எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அது இந்த இந்த ஈழத்தில் ஈடுபடும் போது கூட அது எனக்கு என்னன்னே தெரியல. ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அழுவேன். அப்புறம் என்ன காரணம் எதுவும் தெரியாமல் அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் போக போக நல்லா இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க போயிடுவாங்க, திடீர்னு கூட்டி போயிடுவாங்க நைட்டு வந்து, பசங்களை வச்சுக்கிட்டு நானாக வீட்டில் இருப்பேன். அப்புறம் பசங்க இருந்ததுனால ஒன்றும் தெரியல. இப்போ திருமணமான புதுசில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? திருமணமான ரொம்ப சின்ன வயசு இல்லையா? 19 வயசுல ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. 19 வயசு. அப்பயே சென்னைக்கு வந்துட்டீங்க? கல்யாணம் பண்ண உடனே என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்போலாம் வசதியா இல்லை, ரொம்ப இதுவாக தான் இருந்தது, இதுவாக இருந்தது. நல்லா இருந்தது அந்த வாழ்க்கை. அப்போ என்ன சம்பளம் உங்களுக்கு நினைவு இருக்கா? கல்யாணம் ஆகும்போது 180 ரூபா சம்பளம். அதில் தான் 195. ஆனால் அப்போ அது சொல்றது 73. 145 ரூபாயில சேர்ந்தேன். திருமணம் ஆன போது 195 என்னமோ. வீட்டுக்கு வாங்கிட்டு 160-70 ரூபா வாங்கிட்டு வருவேன். எனக்கு 21-20 வயசு இருக்கும்போதே தம்பி பெரியவன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன். என் பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு வந்தேன், டைப்பிஸ்டாக வந்தேன். அப்புறம் மாலை கல்லூரியில் தான் படித்தேன். காலையில் கிளம்புவேன், பல்கலைக்கழகத்தில் தட்டச்சராக இருந்தேன், டைப்பிஸ்டாக இருந்தேன். அங்கேருந்து பச்சைப்பாஸ் கல்லூரியில் படிச்சுட்டு 9:30 மணிக்கு தான் வருவேன். எனவே தனிமை திருமணமான காலத்துலேருந்து பழகிடுச்சு. அப்போவே எனக்கு பழகி போச்சுங்க. தனியாக இருந்து வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க? தனியாக எங்கேயுமே போக மாட்டேன். வீட்டை விட்டு யாராவது வந்தால் அவங்களோட போவேன். தனியாக எங்கேயுமே போவேன். இப்போ ஐயா கூட கூட்டங்களுக்குலாம் நீங்கள் போகிறது இல்லையா?
கூட்டம் வந்து பகல்ல போக மாட்டேன். ஈவினிங் நேரம் பொதுக்கூட்டம் போக மாட்டேன். எனக்கு வந்து பொதுக்கூட்டம்னா ஒரு பயம். கலெக்டா வந்துருமோ அப்படின்ட்டு. ஹால் மீட்டிங் அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா பிடிச்சிருந்தா போவேன். இல்லைன்னா பெரும்பகுதி வீட்டிலே இருந்துருவேன். நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இடையில ஒரு மகளிர் தினத்தில் நீங்க பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மகளிர்ல அருள்மொழி ஒண்ணு பேச வச்சது ஆமா, தாம்பரம் ஆமா, போது. ஆமா. அது என்ன பேச்சுன்னு கேளுங்க. அது நான் பேசவே மாட்டேன்னு கீழே உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒருத்தருக்கு பொன்னாடை போர்த்தணும் அப்படின்ட்டு என்னைய மேடையை கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு போர்த்திட்டு இறங்குனா அருள்மொழி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அக்கா ஏதாவது நீங்க பேசிட்டு தான் போகணும்னு. எனக்கு பயமா இருக்கு அருள்மொழி, என்னை விட்டுருங்கன்னு. பயமா இருக்குங்கிறத நீங்க மேடையில சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்ச்சு. வேற வழி இல்லை. அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நான் கீழே இறங்கிட்டேன். ஐயாவோட குடும்ப பின்னணி, ம். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன ஜெயிலுக்கு போனா நானும் பிள்ளைங்களும் தாங்க இருப்போம். என்ன எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ரொம்ப சப்போர்ட். இல்ல இப்ப குழந்தை பிறக்கிற நேரத்துல ஐயா கூட இருப்பாரா? குழந்தை 2 பசங்களுக்கு நான் காரைக்குடி போயிட்டேன். பிறந்த பிறகுதான் வந்தாங்க. 3வது பையனுக்கு சென்னையில பிறந்தான். ஐயா கூட இருந்தாங்க. அது அந்த டயத்துல வீட்டுல இருந்தாங்க. பேரன் பிறக்கும் போதுதான் ஜெயில இருந்தாங்க. பொண்ணோட பையன் நானா தான் பார்த்துக்கிட்டேன். பெரியவன் இருந்தான், அவன் நானும் பார்த்துக்கிட்டோம். பசங்க எல்லாம் 2 பசங்கள பார்க்க ஊருக்கு வந்தாங்க. 3வது பிள்ளை இங்கே இருந்து கூட இருந்தாங்க. ஆஸ்பத்திரியில வந்து அந்த பேரனை நான் சிறையில தான் பார்த்தேன். அப்ப பொடாவுல இருக்கீங்க. பொடாவில் இருக்கும்போது இல்ல ஐயாவே சொன்னார், அப்பப்ப சிறைக்கு போறதும் வர்றதுமா இருந்தேன். ஆனா பொடால போனது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இல்லைங்க, 1.5 வருஷம் வந்து சிறையில் இருந்தாரு. அப்ப அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா, 4 மாசம் வரைக்கும் எங்க பொண்ணு கூட இருந்தா. இப்ப அதோட எனக்கு ரொம்ப குழந்தை பொண்ணு வேலை பிஸியா போயிடுச்சு. அவ கிளம்பி அமெரிக்கா போன உடனே தான் ரொம்ப வேற யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்க அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள், அக்கா வீட்டுல கொஞ்ச நாள், அப்புறம் எங்கேயாவது போய் நைட்டு படுத்துக்குவேன், பகல்ல வீட்டுல இருப்பேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் போச்சு. சிறையில வந்து என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், பதில் தெரியாத ஒரு கேள்வி. எப்ப வருவீங்க, எப்ப விடுவாங்கன்னு கேட்பேன். எப்ப அது விடுவாங்க, தெரியாது. எப்ப வருவீங்க? இல்ல, இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு விடை தெரியாது, நீ மத்தெல்லாம் சொல்லு. 1.5 வருடம் அப்படியே தான் போச்சு. அந்த பேட்டியில கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, எங்க இணையருக்கு வந்து அப்பவும் எதுவும் தெரியாது, இப்பவும் பெருசா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி. திராவிட இயக்க தலைவர்கள் மேல ஒரு விமர்சனம் கூட உண்டு. வெளியே பேசுறவங்க வீட்டுல ஏன் அதிகம் பேசுறது இல்லை அப்படின்னு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் வீட்டுல பேசுறேன், ஆனா கேட்கணும்ல. வீட்டுல அது என்ன சொல்ல, எனக்கு இந்த அரசியல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு பொதுவான இந்த அறை கூட்டங்கள் எங்க பேரவை கூட்டங்களுக்கு வருவாங்க. இப்போ நான் ஹிட்லர் பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லிடுச்சு, இதெல்லாம் எனக்கு புரியலைங்க அப்படின்னு. சாதாரணமாக இயல்பாக பேசுகிற விஷயங்கள்னா தான். இன்னமும் பிள்ளைங்க அரசியல் கேட்பாங்க, அவங்களும் யாருமே அரசியலுக்குள்ளே வரல, எதுவும் வர. 2 குற்றச்சாட்டு இருக்குல்ல திராவிட இயக்கத்தில். ஒன்று, பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க, வாரிசு அரசியலுங்கிறாங்க. வரலன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்றாங்க. நான் 2ம் இல்லை. நான் எப்படி வெளியே பேசுகிறேனோ அப்படி வீட்லேயும் பேசுகிறேன். வெளியேயும் கொஞ்சம் பேர் தான் கேட்குறான், வீட்லேயும் கொஞ்சம் தான் கேட்குறாங்க. இல்லை, இப்போ உங்களுடைய அரசியல் நிலைப்பாடெல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு உண்டா அம்மாவுக்கு? அதாவது ஒரு செய்தி முழுக்க முழுக்க என்னை விட ரொம்ப உறுதியான திமுக. திமுகங்கிறது ரொம்ப, அதை நான் கூட்டங்கள்லேயே சொல்லியிருக்கேன். தேர்தலில் வாக்களிக்க போகும்போது உனக்கு வேட்பாளர் பேர் தெரியுமானா, எனக்கு என்னத்துக்கு போய் உதயசூரியனுக்கு ஒரு கூட்டம் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும். சரி, கூட்டணியாக இருந்துச்சுன்னா கேட்டுக்கன்னு நான் சொல்லுவேன். அதனால அதில் ரொம்ப உறுதி. பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் உதயநிதி வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். திமுக எல்லாம் பிடிக்கும். பெரியார் பிடிக்குங்கிறத தவிர பெரியாரோட கொள்கைகள் அந்த செய்திகளெல்லாம் ரொம்ப ஆழமாக தெரியும், சொல்ல முடியாது. ரொம்ப பக்தி மிகுந்த குடும்பத்திலேருந்து வந்து இப்போதும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அதுக்காக வாரந்தோறும் வீட்டில் விளக்கேற்றுறது, கோயில் போகிறது, அந்த மாதிரிலாம் எந்த பழக்கமும் இல்லை. நம்பிக்கை உண்டு, பார்த்தா கடவுள் பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிறதோட அது மாதிரியான பக்தி தான். நீங்க எப்படிமா அதை உணர்றீங்க? இப்ப ஐயா வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவரு, ஆமா, இப்ப நீங்க வந்து ஐயாவே சொல்றாரு உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குன்னு. அதை எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? இவங்கள மாதிரி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா இருக்கு. நான் மனசுல நினைச்சுக்குவேன். வீட்டுல வந்து அம்மா அப்பா அவங்க படம், இவங்க அம்மா அப்பா படம் வச்சு விளக்கேத்தி கும்பிடுவேன். கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன்.
இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரை கடவுள் இருக்காரு. மனசுல நினைச்சிட்டு நினைச்சுக்குவேன், அவ்வளவுதான். எங்க ரொம்ப இருக்காரு என்னன்னு பக்தின்னு தெரியல. சொல்ல முடியாது. இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இல்ல அவர் சொல்றதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். அவங்க வேற வழி இல்லைங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன சாமியை பத்தி இல்லைனாலும் அதனால நான் அதை இந்த பத்தி கடவுளை சொல்றது- பத்தி அதிகமா விமர்சிக்கிறவர் அவரு. அதனால நான் அதை சொல்லவே மாட்டேன். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சிரிச்சு ஏதாவது அடிச்சிருவாங்க. அதை பத்தியே நான் பேச மாட்டேன். கொள்கை அடிப்படையில அவர் உங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதுல தலையிடுறது இல்லைங்க. அது நானா இருக்கேன், என்னோட கொள்கையிலேருந்து மாறுறதில்ல, அவங்களா இருக்காங்க. அதுக்கு எந்த தடையும் நான் செய்யறது இல்ல. இப்படி மீட்டிங் எல்லாம் போனா என்னை விட்டுட்டு போறீங்களே, நானா இருக்கனே, பசங்க இல்லையே, நீங்க இருங்கன்னு நான் சொல்றது இல்ல. சரி, அவங்களுக்கு பிடிக்குது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. மற்றபடி இப்ப வீட்டு வேலைகள் செய்யணும், அந்த சுமை ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆன கட்டத்திலயும் சரி, இப்பவும் சரி. இல்ல இவங்க நீ வீட்டு வேலையை குறை, ரிலாக்ஸா இரு, படி, வெளியில போவா, வேலைக்கு ஆள் வச்சுக்க. எனக்கு பிடிக்காது. நான் வெளியிலே போறவல்ல. வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுட்டா அப்புறம் எனக்கு எந்த ஆக்டிவிட்டி இல்லை. என்னால முடிஞ்ச வரை நான் வேலை செய்யறேன். சமையல்லாம் நான் தான். அது எப்ப முடியலையே நான் அப்ப ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது வெளிய சொன்ன கேட்கறதில்ல. அதுவும் முன்பெல்லாமாவது பரவாயில்ல. இப்ப நான் சொல்லுவேன், நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். உனக்கு சமைக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு வேளை சமைச்சுக்க, இல்லைன்னா வெளியே சொன்னா வீட்டுக்கு வந்துற போது நீ அந்த நேரத்துல ஏதாவது படி, அது சொன்னா அதுக்கு எனக்கு சமைக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு. சுருக்கமா சொன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி சஜஷன்ஸ் சொல்லிடுவோமே தவிர கட்டாயப்படுத்துவதில்லை. ஒருவரை ஒருவர் கட்டாயப்படுத்துவதில்லை. 2 பேரும் அப்படித்தான். இப்போ உங்க மகன்கள், மகள் அவங்க எப்படி இதை பாக்குறாங்க? இப்போ உங்களுடைய கொள்கைகள் அவங்களுக்கு என்னன்னா என்னை பற்றிய கவலை. நேற்றைக்கு முந்தினம் கூட லண்டன்லேருந்து என் சின்ன பையன் பேசி, அப்பா ரொம்ப ஏன்ப்பா அந்த சீமானோட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வேண்டாம்ப்பான்னு ஒரு அச்சம். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க நியாயமாகவும் நாகரிகமாகவும் நடந்துக்கிறவங்க இல்லை, எனக்கு ஏதாவது நிகழ்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மட்டும் பிள்ளைகளுக்கு இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்தால் அது இந்த நாம் தமிழரால் தான் நிகழும் தெரியும், பிஜேபியால் கூட அல்ல. நிகழும், நிகழ்ந்தால் நிகழட்டும் அப்படின்லாம். நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு அச்சப்பட முடியாது. இப்போ கூட அதர்மம் மனோஜுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பின் தன்மையே அதுதான். ஒரு வன்முறை தான் அவங்களுக்கான இயல்பான குணம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஆபத்து அவங்க மூலம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும், பரவாயில்ல, அதனால ஒன்று வந்துட்டோம், அதுவும் இவ்வளோ வருடம் வாழ்ந்துட்டோம், ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. உங்க பயணத்துல இப்போ யார் யார் கூடலாம் நீங்க இணைந்து செயல்பட்டீங்களோ, ஐயா பழநெடுமாறன், ஐயா மணியரசன், சீமான் அவர்கள், இப்போ இவங்களை எல்லாருமே நீங்க ஒரு கட்டத்துல எதிர்த்து பேசுறீங்க. இன்னைக்கு முழுமையா அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, நீங்க இன்னொரு பக்கம் இருக்கீங்க. இந்த மாற்றம் நிகழும்னு அந்த காலகட்டங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, யோசிச்சதில்லை. இன்றைக்கும் ஐயா நெடுமாறன் அவர்கள் மீது எனக்கு ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு. அவரும் அதே அன்பு வச்சிருக்கார். ஒரு சொல் கூட கடும் சொல்லை சொன்னதில்லை. தோழர் மணியரசனுக்கும் எனக்கும் கூட கருத்து நிலையில் வேறுபாடு, அவ்வளோதான். நான் அவர் மீதான மதிப்பை எப்பவுமே மாற்றிக்கல. அவர் கருத்துகளிலிருந்து முற்றிலுமாக நான் வேறுபடுறேன். எங்கள் தோழர்கள்லாம் கூட சொல்லுவாங்க, இன்னமும் தோழர் மணியரசனே சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மைதான், நான் அவரை அப்படி தான் பார்க்குறேன்னு. சீமான் என்னோடு இருந்தவர் தான் நான், ஆனால் அவரை அப்படி பார்க்கல. இவங்களுடைய வழிமுறையே வன்முறையாகத்தான் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாகரிகமான அரசியலும் சீமான்கிட்ட இல்லை. நான் அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னேன், இப்போ அதிமுகவில் பலர் எங்கிட்ட இப்போதும் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க அதிமுகவாக இருக்கலாம், வேறையாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பிஜேபிக்காரங்க கூட நம்ம மேலே அவ்வளவு இல்லை. விஜயும், எனக்கு விஜய்லாம் தெரியாது, விஜயும் சீமானையும் ஒப்பிடுங்கன்னு கேட்டபோது என்னதுக்கு 2 பேரையும், அப்போ நான் சொல்லிட்டேன், விஜய் போதை, சீமான் விஷம். நான் அப்படி தான் நம்புறேன். அவர் உங்க கூட இருந்ததுனால நீங்க அவர் விமர்சிக்கிறீங்க. அந்த அடிப்படையில இந்த எதிர்ப்பு வருதுன்னு இல்லை, நான் அப்படி விமர்சிக்கல. அதாவது இல்ல, உங்களை விமர்சிக்கிறவங்க கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். பெரியாரை எல்லாம் தாராளமாக விமர்சனம் செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறது இல்லை.
பேசுகின்றவைகளில் மிக பல உண்மையாக இல்லை. அவங்க அவதூறு தான் பேசுறாங்க. அவதூறு. இன்னும் சிலதை ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சது தான் சொல்கிறேன். காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா தான் ரொம்ப அழுதாருன்னு பேசுகிறாரு. காமராஜர் இறப்பதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே அண்ணா இறந்து போயிட்டாரு. எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்த உடனே பெரியாரை மேடைக்கு கூட்டு வந்து அவரை சிறப்பித்தார்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் முதலமைச்சராக வருவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஐயா பெரியார் இறந்து போயிட்டார். அப்பட்டமான போய் நான் 5 வயதில் கம்யூனிஸ்ட் தோழர்களோட கொடி பிடித்து கொண்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் பண்ணேங்கிறாரு. அதுவும் 5 வயதில் நான் 5வது படிக்கும்போதுங்கிறாரு. என்ன எனக்கு புரியல. 5 வயசுலேயே 5வது வந்துட்டார் போல இருக்கு. அப்படியே இருந்தாலும் 66 பிறந்தார்னு கூகுளில் இருக்குது. 71 அல்லது 5ஆம் வகுப்புன்னா 10 வயசுனா கூட 76. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்ட் தோழர்களோடு ஆர்ப்பாட்டம் பண்ணேங்கிறாரு. ஆனால் சிவகங்கை மாவட்டமே 83 தான் வந்துச்சு. 84 தான் அங்கே அரசு அலுவலகம் ஆட்சியர் அலுவலகம் வந்தது. எனவே இப்படி அப்பட்டமான பொய்கள், அதில் மிகப்பெரிய பொய் என்று நான் கருதுவது பிரபாகரன் தான் வந்து எனக்கு பெரியாரை பற்றிய உண்மைகளை உணர்த்தினார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த பேச்சு போகுது. பெரியாரின் வளைந்த தடிதான் பிரபாகரன் கையில் துவக்காக மாறியது. நாங்கள் பெரியாரை படித்து வளர்ந்த பிள்ளைகள்னு அண்ணன் என்கிட்ட சொன்னார். அண்ணன் என்னென்னலாம் சொன்னார். ஒரு நாள் அண்ணன் இப்படி சொன்னாருங்கிறீங்க, ஒரு நாள் அண்ணன் அப்படி சொன்னாருங்கிறீங்க. அண்ணன் என்னவெல்லாம் சொன்னார்னு ஒரு நாளைக்கு உண்மையாக சொல்லிட்டா. நடிகர் ராஜ்கிரண் ஒரு நேர்காணலில் நான் பார்த்தேன். கேட்கும்போது அவர் சிரிக்கிறாரு. மொத்தமே 10 நிமிடம் நாங்கள் 10 பேரும் சேர்ந்து நின்னோம், அவ்வளோதாங்க அவர் பார்த்தாரு, அதுக்கு இவ்வளவு கதை சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஈழத்துக்காக என்ன மாதிரி என்னை விட கூடுதலாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் உதவி பண்ணோம். ஈழத்தை வைத்து இவர் பிழைத்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் எடுத்து காட்டும் போது எங்கள் மீது அவருக்கு எப்படி கோபம் வருதுன்னா, ஒரு கொலை வெறி அளவுக்கு கோபம் வருது. வரத்தான் செய்யும், ஏன்னா உண்மையை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்னு. அச்சமின்றி அந்த கட்சியினுடைய வன்முறையை எதிர்த்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் இவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா அந்த ஆள் நாகரிகமாக அரசியல் நடத்தலை போயிட்டு போதே, அதனால தாக்குதல் நடத்தலாம் நடத்திட்டு பார்த்து அரசியலாக எல்லாத்தையும் அணுகணும்ன்றா நாகரிகம். நான் சொல்கிறேன், எதிர்க்கருத்துள்ள எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. இவங்க மட்டும் முழுக்க அநாகரிகமாக அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் அவ்வளோ அநாகரிகமாக பேச பழக்குகிறார்கள். அது தெரியுது. அது சரி, அதுதான் அவர்களுக்கு தெரிந்த மொழி. அவ்வளோதானா? அம்மா வந்து அவர் பேசுறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியே உண்மையாகவே தெரியாது. சீமான் வந்து எப்போ பார்த்தாலுமே அண்ணி அப்படின்னு அவ்வளவு தெரியுமா. நான் இப்போ சமயமா அவரை பார்த்தீங்களாமா? கூட ஒரு ரொம்ப பார்க்கல, ஆனா நல்லா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசமா உரிமையா அண்ணி அப்படிம்பாரு. நம்ம வீட்டுக்கு வந்து இப்ப அரசியல் தலைவர்லாம் வந்ததுண்டா? அங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஏறத்தாழ இந்த வீடு நான் தான் சொல்லுவேன், இந்த வீடு சின்ன வீடுலாம் சொல்றீங்க, இந்த வீட்டுக்கு தான் பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஐயா தலைவர் கலைஞரை தவிர எல்லாமே இன்றைய முதலமைச்சர் வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ பார்க்குறக்காங்க. டாக்டர் ராமதாஸ் ஐயா, ஆசிரியர் வீரமணியா, நெடுமாறனையா எல்லாமே வந்திருக்காங்க. உதயநிதி வந்தாரு, ஜெயிச்ச உடனே வெற்றி பெற்ற உடனே உதயநிதி வந்தாரு, திருமாவளவன் வந்தாரு, எல்லாரும் வந்திருக்காங்க. நெடுமாறனையா எல்லாமே வந்திருக்காங்க. அப்புறம் டிஆர் பாலன் எங்கள் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தெருவில் போகும்போதே, இல்லை தம்பி வீடு தான் நான் வர்றேன்னா அவர் ஜெகத்ரட்சகன் எல்லாருமே ஜெகத்ரட்சகன் தான் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எல்லாமே பெரும்பாலும் தலைவர்கள். அதான் ஐயா தலைவர் கலைஞர் மட்டும் வந்ததில்லை, மற்றபடி பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. பொதுவா ஐயாவோட உணவு பழக்கத்தெல்லாம் நீங்க எப்படி? ஐயாவுக்கு வந்து வெங்காயம் பிடிக்காது. வெங்காயம் இல்லாம நான் வந்து சமைப்பேன். 50 வருஷமா வெளியில எல்லாம் வெங்காயம் போட்டுருவாங்க. சரியா பொதுவா வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சிலர் சொல்லுவாங்க. வெங்காயம் போடாம அவங்க வேற. எனக்கு சின்ன குழந்தையில இருந்து வெங்காயம் பிடிக்காது. அதனால இந்த மாவும் பல நேரங்கள்ல வெங்காயம் இல்லாம. இவங்க வெளியூர் போயிருந்தா நான் ஏதாவது பெரியார் அடிக்கடி வெங்காயம் பேசுறதுனால சின்ன குழந்தையில இருந்து எனக்கு அந்த வெங்காயம் பிடிக்கல. பெரும்பாலும் முந்திலாம் இரவு கூட்டம் முடிஞ்சு மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். இப்போ குறைச்சிருக்கிறேன். இங்கே அவங்க நம்ம தளபதி வந்த போது அம்மாவை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போனாங்க. நினைவு இருக்கா அவனுக்கு? சொல்லு என்ன சொன்னாருன்னு?
சாப்பிடுறதுன்னா வெளியில சாப்பிடாதீங்க, வீட்ல சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க வீட்டுல சாப்பிடுங்க, வெளியே வர அப்படின்னாங்க. சாப்பிடுறதுக்கு மட்டன் மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதீங்க. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மட்டன் தான் ஐயாவுக்கு பிடிக்கும்னு. எப்ப நைட்டு சாப்பிட்டாலும் மட்டன் போட்டாராங்க. அது எனக்கு வயசாகுது, கொஞ்சம் குறைச்சிக்குங்க, சைவம்னு சொல்லிருங்க எல்லார்ட்டையும் அப்படின்னு. சைவம்னு சொன்னா வெங்காயம் போடுறாங்க, இதையும் நான் சாப்பிட முடியாது, அதையும் சாப்பிட முடியாது அப்படிம்பாங்க. சரி. தளபதி என்கிட்ட சொன்னாரு, நீங்க மற்ற எல்லாத்துலயும் பெரியாரை பின்பற்றுங்க, சாப்பாட்டுல இல்ல. இரவுல முதல்ல நான் அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கூட்டம் முடிஞ்ச மட்டன் பிரியாணி அப்படிதான் சாப்பிடுவேன். இப்போ கொஞ்சம் இடியாப்பம் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் இரவுல மட்டும். இப்ப நீங்க ஏதாவது சமைக்கிறது உண்டாங்க? தண்ணி கூட கெட்டில்ல கூட கொதிக்க வைக்க மாட்டாங்க. அதுல எனக்கு கோவம் வரும். அந்த தண்ணிய விளக்க மாட்டிட்டு அந்த தண்ணியை சூடு பண்றதுக்கு என்ன, அது கூட நான் அதுல கொஞ்சம் சண்டை வரும். மத்தபடி பக்கமே போனது இல்ல. ஆனா எனக்கு நான் என்ன சொல்றேன், எனக்கு குறைஞ்சபட்சம் தேனி வைக்கிறதுக்காக சொல்லிக் கொடு. நான் உனக்கு காலையில நான் 4:30 மணிக்கு எழுந்துருவேன், மந்திரிக்கு 6:30 7 ஆகும் அப்படின்னா வேணாம், நீங்க எதையாவது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு இல்லைங்க, இவங்க டீ போட போனாங்கன்னா போன் வரும், போனை பேசினாங்கன்னா அது பொங்கி ஊத்தி அடுப்பு, அதனால அந்த வேலையே வேணாம், நான் போட்டு தரேன். அது என்ன சொல்லலாம், அதுக்கப்புறம் எனக்கு அது ரெண்டாவது எனக்கு வேணான்றேன். இப்ப நீங்க ரொம்ப பங்க்சுவலா இருக்கிறவரு. 6 மணிக்கு வர சொல்லுவீங்க, 5:55க்குலாம் தயாராயிடுவீங்க. அதுல ஒரு சண்டை வரும். அது இப்ப எங்களுக்கே கூட சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஏன் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கோம், டிராபிக்ல இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஐயா கிட்ட வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஒரு எம்பாரசிங்கா ஆயிடும். ஐயோ சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பங்க்சுவல். உங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை கூட்டங்கள்ல எப்போ தொடங்குறோம், எப்போ முடியும்னு டைம் போடுவீங்க. அப்ப வீட்லயும் எப்படிங்க அந்த மாதிரி டைம்? ஆமா, நாங்க 2 பேரும் கிளம்பும்போது எனக்கு 6ன்னா இந்த மாதிரி சொல்ல, ஐயோ மனுஷன் போட்டு என்ன உயிரை எடுக்கிறீங்களே, வர்றேன் அப்படிங்க. எனக்கு அந்த நேரத்துக்கு அந்த கூட்டமும் தொடங்கிய நேரம் முடிய நேரம், நான் பேசும்போதும் சொல்லிடுவேன் 40 நிமிடங்கள் பேச போறேன், 1 மணி நேரம் பேச போறேன்னு சொல்லிடுவேன். அந்த நேரத்தை அது சரி, அது வேற ஒன்றும் இல்லை. பல நேரங்கள் நான் எங்கள் பேரவை கூட்டங்கள் பொதுக்குழு கூட்டம்லாம் 10 மணிக்குன்னா நான் 9:58க்கு மேடையில் ஏறி உட்காந்துருவேன். எல்லாருமே வந்துருவாங்க, தெரியும். வேறொன்றும் அல்ல, ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தால் அது ஒரு மனிதனின் அரை மணி நேரம் அல்ல, காத்திருக்கிற 100 பேரின் அரை மணி நேரம், 50 மணி நேரத்தை நம்ம வீணாக்குறோம் அப்படின்னு நினைப்பேன். கூட்டத்துக்கு அந்த நேரத்துக்கு நான் போயிடுவேன். கூட்டம் அவங்க தொடங்குறது அவங்க நான் வந்துட்டேன் ஏன் தொடங்கலைன்னு எப்பவும் கேட்க மாட்டேன். பெரும்பாலும் திமுக பொதுக்கூட்டத்தில் சொல்லுவாங்க, ஐயா 7ன்னு போட்டிருக்கோம், நீங்கள் 7:30 மணிக்கு வந்தப்போ, இல்லைன்னா நான் 6:50க்கு அங்கே போயிடுவேன். அதனால அந்த வீட்டில் அந்த அந்த நேரத்தை பின்பற்றுவதில் இயல்பான அந்த சிரமம். பங்க்சுவலா இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். பட் அதுவே கூட உங்களுக்கு தொல்லையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த டயத்துக்கு போகணும்பாங்க. கொஞ்சம் முன்ன பின்னாலும் அந்த டிஃபன்னா அந்த 7:30 மணிக்கு போகணும், 7:30 மணிக்கெல்லாம் நாளைக்கு ரெடி பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் இதுவா இருக்கும். காலையில எழும்போதும் இன்னைக்கு தான் வேலை இல்லை, வேற ஒன்றும் கூட்டம் இல்லை, ஏன் நான் இப்போ ஒரு மணி நேரம் தூங்குங்க அப்படிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்க, எனக்கு 4:05க்கு முன்னாடி முழிச்சிடணும். அதுக்கப்புறம் தூங்கிட்டு மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கிடுவேன், எங்க இருந்தாலும் 1 மணி நேரம் தூங்கி. மத்தியானம் அந்த 3 to 4 எல்லாருக்கும் தெரியும். 3லேருந்து 5 போனையே நிறுத்திடுவேன். எல்லாருக்கும் தெரியும் 3லேருந்து 1 மணி நேரம் தான் தூங்குவேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் சார்ஜ்லையும் போடுவேன். 3லேருந்து 5 தொலைபேசியில் கிடைக்க மாட்டேன். ரொம்ப அவசரம்னா தம்பிகளுக்கு தெரியும் மணிக்கெல்லாம் எந்த நம்பர், அம்மா நம்பருக்கோ வேறு எதுவும் கூப்பிடுவாங்க. அந்த நேரம் தவிர இரவு முழுவதுமே நான் தொலைபேசி வச்சிட்ருப்பேன். இரவு முழுவதும் நடுவில் தேவையற்ற தொலைபேசிகள் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைப்பில் ஒரு மாற்றம் பண்ணிட்டேன். நான் பதிவு செய்த எண்கள் மட்டும்தான் வரும், மற்ற எண் எனக்கு வராது. அவங்களுக்கு மணி அடிக்கும், எனக்கு அடிக்காது. அந்த மாதிரி பண்ணிட்டேன். மற்றபடி இந்த சின்ன சின்ன சண்டைகளை சொன்னீங்க, வேற ஏதாவது சண்டைகள் ரெண்டு ரொம்ப அடிக்கடி என்ன வரும்னா, பெரும்பாலும் வர சண்டை இந்த புத்தகத்தை வீடு பூரா போட்டு வச்சிருப்பேன். அது எப்போ பார்த்தாலும் ஏங்க உட்கார முடியல, எங்க பார்த்தாலும் இந்த புத்தகத்தை எங்கே பார்த்தாலும் உனக்கு புத்தகம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுல ஒரு சண்டை தொடர்ச்சியா வரும். அதனாலேயே இப்போ பக்கத்துல நண்பர்கள் பார்க்க வரும்போதும் நமக்கு தேவையா இருக்கு, புத்தகங்களுக்காகவும் என்று இதே ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாடகைக்கு வந்தது. யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கன்னாரு. இல்லை நானே எடுத்துக்கிறேன்ட்டு பக்கத்து ஃப்ளாட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அது இப்போ எனக்கு 2 விதத்தில் பயன்படுது. ஒன்று, ஆட்கள் ஒரு 5-6 பேர் வந்துடுறாங்க,
இந்த வீட்டில் என்னன்னா எல்லாரும் இப்படி உட்காந்துருந்தா அம்மாவுக்கு போக வர எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அங்கே உட்கார வச்சிடுறேன். அதே மாதிரி புத்தகம் படிக்க, எழுத, குறிப்பு எழுத அப்படி உட்காந்துக்கிறேன். பெரிதாக 2 பேருக்குள்ள பெரிய சண்டைகள் வராது. மற்றபடி இயக்க தோழர்கள்லாம் உங்க கூட எப்படிமா இருப்பாங்க? தோழமையோடு இருப்பாங்களா? எல்லாம் பாசமா இருப்பாங்க. அம்மா அம்மான்னு பெத்த பிள்ளைங்கள மாதிரி அவ்வளோ பாசமா இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ இருக்கிறனால தான் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா என் பசங்க பூரா வெளிநாட்டில் இருக்காங்க. இங்க இருக்க அத்தனை பசங்க எனக்கு அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அவ்வளோ அன்பா. வெளியூர் போனா கூட எல்லாரும் கேட்பாங்க, எதுவும் வாங்கி தரவா, செஞ்சு தரவா. பிரவீன்கிறது மறக்கவே முடியாது. அவ்வளவு பையன் மாதிரியே அவ்வளவு உதவியா இருப்பாரு. எது கேட்டாலும் வாங்கி தருவாரு. அவ்வளவு பாசமா இருப்பாங்க எல்லாரும். மணி, பிரவீன் 2 பேரும் எங்க கூடவே இருப்பாங்க. மணி என்னோடயே இருப்பாரு. ஓகே. என் கூடவே இருப்பாரு. இப்போ திராவிட செல்வன் என் கூட இருக்காரு. பிரவீன் முழுக்க இங்க இருப்பாரு யூடியூப் ஹவுஸில். அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 5 தரம் ஃபோன் பண்ணி என்ன வேணுமான்னு கேட்டுக்குவாரு. பொங்கல் அன்னைக்கு பேசுறதுனால பொங்கல் நினைவுகள் ஏதாவது இருக்காங்கயா? எனக்கு நிறைய இருக்கு. அம்மா பொறுத்தளவு திருமணத்துக்கு முன்னாடி அவங்க தீபாவளி, அது நான் சொன்னேன்ல, ரொம்ப ஒரு பக்தி ஐதீகம். சார்ந்த கூட்டத்திலேருந்து வந்தவங்க. தீபாவளியெல்லாம் இங்கே வந்ததுக்கு சொல்லி எங்கள் வீட்டோட போயிடுச்சு. தீபாவளி எல்லாம் ஞாபகம் இல்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது சொர்க்கவாசல அப்படியா, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னுது. வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் மார்கழி மாசத்துல இருந்தது. எனக்கு வந்து ஒரே ஒரு விழா, ஏன்னா அப்பா சுயமரியாதைக்காரர்கள்னால அப்போலேருந்து பொங்கல் மட்டும். அதில் 2 செய்தி எனக்கு மறக்க முடியாத நினைவுகள். ஒன்று, ஆண்டுக்கு ஒரு முறை தான் விழா, மற்ற எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறோம், அப்போ அதுவும் இல்லை. பொங்கல் விழா ஒன்று தான்னால அந்த விழாவுக்கு ஒரு பெரிய தனித்துவம் உண்டு. இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா, அண்ணன் எல்லாரும் வேலையில் இருந்தாங்க, நான் மட்டும்தான் அம்மா அப்பா கூட இருந்தேன். எல்லாரும் பொங்கலுக்கு முதல் நாள் வருவாங்க. அந்த 3 நாள் வீடே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு அண்ணனாக கிளம்பும்போது மறுபடி பார்க்க ஒரு வருஷம் ஆகும். இல்லை, இந்த கோடை விடுமுறைக்கு சென்னை, இன்னொரு அண்ணன் நெய்வேலியில் இருந்தார். எனக்கு பொங்கல் ரொம்ப பிடித்தமான, மறக்க முடியாத ஒரு விழா. இப்போ இயல்பாக ஆயிடுச்சு அது. ஏன்னு கேட்டால், முந்தியெல்லாம் அந்த பொங்கல்னா புது சட்டை எடுக்கிறது அப்படி, பொங்கலுக்கு மட்டும்தான் வீட்டில், வேற எந்த விழாவும் கிடையாது. இங்கேயும் அது எல்லாமே அம்மாவுக்கு வந்து அப்படியே என் வரிசையில் தான். வேற எந்த விழாவும் ஒன்றும் கொண்டாடாது. தீபாவளி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சும்மா வந்து நானே போய் மட்டனை எடுத்து வரேன், நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி புது உடை எடுக்கிறது, புது சேலை கட்டுறது, அது மாதிரிலாம் ஒரு பழக்கமும் இல்லை. பொங்கல் மட்டும்தான். பொங்கல் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு. அம்மா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல நான் இப்போ கேட்குற கேள்வியை. திராவிட பொங்கல்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. திராவிடத்தையே பொங்கல் வைப்போம் அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையுமே அழிப்போம், உடைப்போம், இடிப்போம், அதானே. நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், எதையாவது செய்வோம்னு பேசுகிறாரா? நான் அதிபராக வந்தவுடன் நீங்கள் டெபாசிட்டே வாங்க போகிறதில்ல. அது எனக்கும் சீமானுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. சாகிற வரைக்கும் 2 பேரும் கவுன்சிலராக கூட ஆக முடியாது. நான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை, அவருக்கு மக்கள் வாக்களிக்க போகிறதில்லை. ஆனால் அதிபராக வந்த உடனே அந்த நினைவிடத்தை எல்லாம் இடிச்சிருவேன். எப்போதுமே ஒரு அழிவு சக்தியாகவே வளர்வது. திராவிட பொங்கலையே திராவிடத்தையே பொங்கல் வச்சிருவேன். முதலமைச்சர் சொன்னதுக்கான அடிப்படை நோக்கம் நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கணும். ஐயா கலைஞர் அவர்களே சமத்துவ பொங்கல்னு சொன்னார். திராவிடம் என்பதற்கு சமத்துவம் என்றுதான் பொருள். திராவிடம் என்கிற கருத்தியல் சமத்துவம் தான். எனவே திராவிட பொங்கல் என்றால் சமத்துவ பொங்கல் தான். அதை இன்னொரு பெயரில் முதலமைச்சர் சொன்னார். அடிப்படையில் திரும்ப திரும்ப நான் ஒன்று சொல்கிறேன், நாம் தமிழர்கள் என்கிற அந்த பெருமிதம் எல்லோருக்கும் உண்டு. நாம் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், மற்றவர்களை குறைவாலாம் நான் பார்க்கல. அவரவர் மொழி சார்ந்த இனம். இந்த திராவிடம் என்பது மொழியின், நிலத்தின், இனத்தின் பெயரை குறித்திருந்தாலும் அது ஒரு கருத்தியலின் பெயர் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த கருத்தியல் சமத்துவம். எனவே திராவிட பொங்கல் என்று சொல்லுவது, திராவிடர் திருநாள் என்று சொல்லுவதெல்லாம் சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காக. ஆரியத்துக்கு எதிரானது. கண்டிப்பா அதுதான். திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் தான் உண்மையிலேயே கருத்தியல் வேறுபாடு. அதை இவங்க ஆரியத்தை தப்பிக்க வைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, திராவிடத்துக்கும் தமிழுக்கும் சண்டைங்கிறாங்க. திராவிடத்துக்கும் தமிழுக்கும் ஒரு நாளும் எந்த மோதலும் எப்போதும் இல்லை. திராவிடம் தமிழை உயர்த்தி பிடித்திருக்கிறது. திராவிடம் தான் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியது. திராவிடம் என்பது சமத்துவம், வெறும் மொழி பற்று அல்ல, சமத்துவ உணர்ச்சியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது திராவிடம். நான் சுருக்கமாக சொன்னால், மொழிப்பற்று வேண்டாம் என்பதில்லை, மொழிப்பற்று வேண்டும். மொழிப்பற்று உடையவர்கள் தான் நாம். ஆனால் அந்த மொழிப்பற்றோடு சமத்துவமும் வேண்டும்.
நீ எப்போ பார்த்தாலும் ஜாதி ஜாதின்னு பேசுறிய, சாதின்னு சொல்லுங்கிறது அல்ல. ஜாதியே கூடாது என்பது. ரெண்டுக்கும் ஜாதியை சாதின்னு சொல்லிட்டா தமிழ் பற்று மகிழ்ச்சி அடையும். ஜாதியே வேண்டாம் என்று சொல் என்பது திராவிடம். எனவே திராவிடம் என்பது கருத்தியல். தமிழர் என்பது இனத்தின் பெயர். தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி. அதனால தான் நாங்கள் எங்கள் அமைப்புக்கே திராவிட இயக்க பேரவை, திராவிட பேரவைன்னு வச்சிருக்கலாம். நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று வைத்திருப்பதே அதுக்கு தான். திராவிடத்துக்கும் தமிழுக்கும் எந்த மோதலும் இல்லை. திராவிடத்துக்கும் தமிழுக்கும் செயற்கையான ஒரு மோதலை உருவாக்குவதற்கான காரணம், திராவிடமும் தமிழும் மோதிக்கொண்டால் ஆரியம் தப்பித்துவிடும். அது மடை மாற்றுவது, திட்டமிட்டு செய்வது. அவர்கள் வேறு யாருக்காகவோ வேலை செய்கிறார்கள். அப்படித்தான் செய்ய முடியும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு. மகிழ்ச்சி. உங்களுக்கும் எங்களோட அன்பான பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துகள். நன்றி. வாழ்த்துக்கள்ங்க. நன்றிங்க.